வணக்கம் நண்பா, நான் உங்கள் ஜேஸ் நவீன். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இந்தியா T20 உலகக்கோப்பையை வின் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்திய அணிக்கு நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். MS தோனி, ரோஹித் சர்மா தொடர்ந்து இப்போ அந்த பட்டியலில், அந்த கோப்பையை வென்ற பட்டியலில் சூரியகுமார் யாதவும் ஜாயின் பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படிப்பட்ட அந்த வெற்றி அணியான இந்திய அணிக்கு நம்ம வாழ்த்து சொல்லிட்டு, இன்றைக்கி என்ன நடக்குது, சமூக வலைதளத்தில் என்ன பிரச்சனை போயிட்டு இருக்குங்கிறத பேசுவோம். நடிகர், இயக்குனர் பார்த்திபன் மற்றும் நடிகை த்ரீசா இவங்களுக்குள்ள பார்த்தீங்கன்னா வார்த்தை மோதல் வெடிச்சிருக்கு. பார்த்திபன் ஒரு விழாவில் பேசினதும் அதை எடுத்து சோசியல் மீடியா முழுவதும் டிவிக்கு எதிரான கட்சிகள், அப்புறம் விஜய் எதிர்க்கக்கூடிய நடிகர்களின் ரசிகர்கள் இப்படின்னு சொல்லி அந்த வீடியோ எடுத்து பெரிய லெவலில் காலையிலேருந்து சோசியல் மீடியா முழுவதும் பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணி அதை பெரிய லெவலில் வைரலாக்குனாங்க. அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இப்போ த்ரீசாவின் பார்வைக்கு போய் அதுக்கு த்ரீசாவும் பதில் கொடுத்துருக்காங்க. அப்படி அந்த விழாவில் பார்த்திபன் என்ன பேசினாரு, அதுக்கு என்ன பதில் த்ரீசா கொடுத்துருக்காங்க, இப்போ என்ன சோசியல் மீடியாவில் பிரச்சனை ரெண்டு பேருக்கும் போயிட்டு இருக்கு, இதில் யார் பக்கம் நியாயம் இருக்குது அப்படிங்கிறதையும் பார்த்துருவோம். முதல்ல பார்த்தீங்கன்னா கலாட்டா அப்படின்னு ஒரு யூடியூப் சேனல் இருக்குது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஸோ ரொம்ப பாப்புலரான ஒரு யூடியூப் சேனல், பெரிய லெவலில் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காங்க. எப்படி தொலைக்காட்சிகளில் சன் டிவி, விஜய் டிவிலாம் ஒரு பெரிய சேனலோ, அதே மாதிரி யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் இந்த கலாட்டா, பிஹைண்ட் துட்ஸு இவங்கெல்லாம் பெரிய பெரிய யூடியூப் சேனல்ஸு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வருஷம் அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துவாங்க. ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஆண்டு க்ளோரியஸ் ஐகான்ஸ் அவார்ட் 2026 அப்படிங்கிற ஒரு விழாவை கலாட்டா நடத்தியிருக்கிறாங்க. இன்னும் அதை வந்து அவங்க சேனலில் அப்லோட் பண்ணலை, அது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நடந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி யூடியூப் சேனல்லாம் பார்த்தீங்கன்னா அவார்ட் ஃபங்க்ஷன் நடத்துகிறாங்க அப்படின்னா அங்கே வர்ற கெஸ்ட்டுக்கிட்ட மேடையில் வந்து பின்னாடி இருக்கக்கூடிய அந்த LED திரையில் பார்த்தீங்கன்னா ஏதாவது புகைப்படங்கள், ஆக்டரோட புகைப்படங்கள், இல்லை அரசியல் கட்சி தலைவர்களுடைய புகைப்படங்கள் இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் போட்டு இது குறித்து உங்களுடைய கருத்து என்ன சார் அப்படின்னு சொல்லி அந்த வந்திருக்க கெஸ்ட்டுக்கிட்ட கேட்பாங்க. ஸோ அவங்களும் ஒரு ரிவ்யூ கொடுப்பாங்க அதை பார்த்துட்டு. அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்திபன் வந்து ஸ்டேஜில் நிற்கும் போது டக்குன்னு பின்னாடி த்ரீசாவோட இமேஜை போடுறாங்க அந்த LED திரையில். ஏன்னா த்ரீசாவும் பார்த்திபனும் ரீசெண்டாக அந்த பொன்னியின் செல்வன் அப்படிங்கிற ஒரு படத்தில் நடிச்சிருப்பாங்க. குந்தவை கேரக்டரை இவங்க பண்ணியிருப்பாங்க த்ரீசா. ஸோ ரொம்ப ஒரு பாப்புலரான கேரக்டர். அதனால பார்த்தீங்கன்னா த்ரீசா படத்தை போட்டு அவங்க பார்த்திபன்ட்ட, சார் இந்த ஃபோட்டோவை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ அவங்க போட்டிருந்த அந்த LED திரையில் அவங்க போட்டிருந்த ஃபோட்டோ தான் ஹைலைட்டு. அந்த வீடியோ நம்மக்கிட்ட இருக்குது, பட் நம்ம போட முடியாது, காப்பிரைட், அது கலாட்டா சேனல்லாம் உடனே அடிப்பாங்க. ஸோ அதனால் நான் அதை போடலை. பட் என்னன்னா அவங்க த்ரீசாவோட இமேஜ் எந்த இமேஜ் யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா, ஏன்னா பார்த்திபனும் த்ரீசாவும் நடித்த படம் பொன்னியின் செல்வன் ஒன்றா, குந்தவை கேரக்டரை பற்றி தான் கேட்குறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க யூஸ் பண்ணியிருக்க இமேஜ் எதாவது இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா பொன்னியின் செல்வனில் த்ரீசா பண்ண அந்த குந்தவை கேரக்டரோட ஃபோட்டோவை தான் அவங்க யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் அவங்க யூஸ் பண்ணது என்னென்னா த்ரீசாவுடைய ரீசெண்டாக இன்ஸ்டாகிராமில் அவங்க போட்டிருந்த ஒரு ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ ஏன் அவ்வளோ பெரிய அளவில் வைரல் ஆனிச்சுன்னா, அதுக்கு முதல் நாள் தான் விஜயும் த்ரீசாவும் ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஒன்றா போய் சோஷியல் மீடியா பற்றி எரிஞ்சிச்சு. உங்கள் எல்லாருக்குமே தெரியும், அந்த நியூஸும் உங்களுக்கு தெரியும். விஜயோடைய மனைவி டிவோர்ஸ் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போயிட்டு இருக்கும்போது, அது ஒரு நடிகையோட என் கணவருக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்லி கேஸ் போட்டிருக்கும் போது, ஸோ விஜய் வந்து த்ரீசாவோட அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணது அப்படிங்கிறது பெரிய விவாதத்தையே இந்த அரசியல் காலத்துலையும் சினிமா காலத்துலையும் ஏற்படுத்தினுச்சு. ஸோ இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண மறுநாளே வந்து த்ரீசா வந்து அவங்களுடைய இன்ஸ்டாகிராம் பேஜில் இந்த ஃபோட்டோவை போடுறாங்க. அந்த இமேஜ் எடுத்து கலாட்டா யூஸ் பண்ணி பார்த்திபன்ட்ட, சார் குந்தவை பற்றி ஏதாவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே பார்த்திபன் என்ன பண்ணுறாருன்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரியும் பார்த்திபன் பார்த்தீங்கன்னா வார்த்தைகளே விளையாடக்கூடிய ஒருத்தர். நம்மள மாதிரி டேரெக்டாக ஒரு வார்த்தையை பேசணும்னா பேச மாட்டார். அவர் பேசுகிற ஒரு விஷயத்துக்குள்ளே 1000 மீனிங் இருக்கும். அந்த மாதிரி சின்ன சின்ன வேட் பிளேம்பாங்கள்ல அந்த வார்த்தையை வச்சு விளையாடுறது, அந்த மாதிரி பேசக்கூடியவர். ஸோ சார் குந்தவையை பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொல்கிறாரு, குந்தவை கொஞ்ச நாளைக்கு வீட்டிலே குந்த வச்சிருக்கிறது நல்லது, இதனால நிறைய பிரச்சனைகள் வராமல் இருக்கும் அவங்க வீட்டிலே இருந்தா அப்படின்னு சொல்கிறாரு. கடைசியாக அவங்க என்ன சொல்கிறாரு, சில கவிதைகளை வந்து நம்ம வந்து ரசிக்கலாம், ஆனால் அந்த கவிதையை நம்ம சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி அதோட முடிக்கிறாரு. அதாவது நான் த்ரீசாவை ரசிக்கிறேன், ஆனால் அவங்கள பற்றி எதுவும் பேச விருப்பப்படலை அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. ஸோ இதுதான் அங்கே நடந்தது அந்த கலாட்டா சேனலில். இந்த கிளிப்பிங் பார்த்தீங்கன்னா அந்த விழாவுக்கு போயிருந்த அந்த ரசிகர்கள்லாம் அவங்க ஃபோனில் எடுத்து சமூக வலைதளத்தில் பரப்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அந்த சேனலில் அஃபிஷியலாக அந்த வீடியோ வரல, இதுக்கப்புறம் வர வாய்ப்பே கிடையாது. பார்த்திபன் பேசினது வரும், ஆனால் த்ரீசாவை பற்றி பேசுனது வர வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ த்ரீசா அவர்கள் அதுக்கு எதிராக கடுமையான வார்த்தைகளை போட்டு இப்போ வந்து ட்வீட் போட்டிருக்காங்க, அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரிலையும் போட்டிருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சமீபத்தில் ஒரு ஈவெண்ட் நடந்துச்சு, ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அந்த நிகழ்ச்சியில் என்னை பற்றி ஒரு கேவலமாக ஒருத்தர் பேசியிருக்கிறாரு. அதாவது அந்த சம்மந்தப்பட்ட நபர் வந்து மேடையில் இருக்கும்போது என்னுடைய ஃபோட்டோ பின்னாடி இருக்கணும், அது குறித்து அந்த நபர் வந்து கருத்து தெரிவிக்கிற மாதிரி வந்து எல்லாமே இந்த ஏற்பாடு எல்லாம் லாஸ்ட் மினிட்ல நடந்திருக்கு, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த மாதிரி கேவலமாக பேசக்கூடிய நபர்கள்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பேசுகிறதுனால வந்து எனக்கு எந்த அசிங்கமும் இல்லை,
இவர் பேசுறத வச்சு அந்த பேசுற நபர் எப்படிப்பட்டவர்னு இந்த சமூகத்துக்கு புரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்திபன்ங்கிற பேரை மென்ஷன் பண்ணாம கடுமையா அவங்கள திட்டிருக்கிறாங்க. இப்போ இவங்க போட்ட ட்வீட்ல என்ன இன்னொரு பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா, அந்த விழால என் போட்டோவை வந்து என்னுடைய பர்மிஷன் இல்லாம எல்இடி ஸ்கிரீன்ல போட்டு அது குறித்து கருத்து இந்த மாதிரி தெரிவிக்கணும்னு சொல்லி கடைசி நிமிஷத்துல ஒருத்தர் சொல்லி தான் அதெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி அவங்க சொல்றது, அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி வளையங்களை இங்கே எழுப்பியிருக்கு. இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா விஜய் ஃபேன்ஸ் எது நடந்தாலும் டிஎம்கேன்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்போ இவங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் விட்டு பார்த்திபனை திட்டிருக்கிறதுனால அந்த ஒருத்தர் யார் அப்படிங்கிறது விஜய் ரசிகர்லாம் இது டிஎம்கேயோட வேலை தான், டிஎம்கேல இவர் தான் அவர் தான் சொல்லி திமுகவில் இருக்கிற அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகள்னு எல்லாரையும் கை காட்ட ஆரம்பிச்சிருக்காங்க கமெண்ட் ஃபுல்லாக. ஸோ இதுக்கப்புறம் பார்த்திபன் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்க போகிறாரு, அவர் தரப்புலேருந்து என்ன மாதிரி விளக்கம் கொடுக்க போகிறாருன்னு சொல்லி நம்மளும் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் எல்லாரும் மாதிரியும். இன்னும் 50 நாள் தேர்தல் வரப்போது ஒவ்வொரு அரசியல் கட்சி தலைவர்களை பற்றி செய்திகள் வரும்னு பார்த்தா பயங்கரமாக சமூக வலைதளத்துலேயும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் இருக்கிற ஒரே பேராக பார்த்தீங்கன்னா த்ரீஷா தான் இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு அவங்கள சுற்றி நிறைய சர்ச்சைகளும் செய்திகளும் அப்படி சுழன்றுகிட்டு இருக்கு புயல் மாதிரி. பட் த்ரீஷா வந்து கோவப்பட வேண்டியது பார்த்திபன் மேலேயா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியலை. ஏன்னா பார்த்திபன் வந்து கெஸ்ட்டாக வந்தாங்க, ஒரு இமேஜை போட்டு காட்டுறாங்க. பார்த்திபன் அந்த இடத்துல அவர் வந்து சடனாக ஒரு பதிலை சொல்லிட்டு போகிறாரு. அவர் சொன்ன பதிலையும் ஒன்றும் தப்பு இல்லை. குந்தவை அவங்க கொஞ்ச நாள் குந்த வச்சுருந்தா வீட்டில் நல்லது அப்படி அது பார்த்திபன் சொல்கிறது தான் இங்கே விஜய் ரசிகர்களும் பல பேர் சொல்கிறாங்க. அவங்களால எங்கள் அண்ணனுக்கு பல பிரச்சனை, டிவிகே கட்சிக்குள்ளே பல பிரச்சனை, தயவு செஞ்சு கொஞ்ச நாள் சும்மா இருங்க அப்படின்லாம் சொல்லி விஜய் ரசிகர்களே சொல்கிறது தான் பார்த்திபனும் சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு உரிய பாணியில் சொல்லியிருக்கிறாரு. அவர் இந்த நக்கலாக இந்த நான் தான் சொன்ன மாதிரி வார்த்தை விளையாட்டு போட்டு பேசக்கூடியவர். குந்தவைன்னு கேட்டோன்னே குந்தவை கொஞ்ச நாள் வீட்டில் குந்த வச்சுருந்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அவங்களால பல பிரச்சனைகள் அப்படின்னு சொல்றாரு. அவர் பொதுவாக பார்த்தீங்கன்னா டிவிகே கட்சிக்கு சப்போர்ட்டாக தான் பேசியிருக்கிறாரு. பல லட்சம் பல கோடியை செலவு பண்ணிட்டு கட்சி நிர்வாகிகள்லாம் இந்த விஜய் சுற்றி நடக்கக்கூடிய இந்த கான்ட்ரவர்சிக்குள்ளே சிக்கி வேலையும் அவங்க வந்து ஆக்டிவாக களத்தில் இறங்கி பார்க்க முடியாமல் இந்த விஷயங்களால தோண்டு போயிருக்கிறாங்க. ஸோ கொஞ்ச நாள் அவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா கட்சிக்காரங்க கொஞ்சம் ஆக்டிவாக மற்ற வேலையை பார்க்க முடியும். கட்சிக்காரங்க எல்லாருமே இப்போ இந்த விஜய், த்ரீஷா, சங்கீதா இந்த விஷயத்துக்காக டிபெண்ட் பண்ண வேண்டியதாக இருக்குது. மற்ற அரசியல் பிரச்சனைகளை அவங்களால பேச முடியலை அப்படிங்கிறத மீன் பண்ணி அவர் சொல்கிறாரு. பட் அவங்க மேலே வந்து த்ரீஷா இவ்வளோ காட்டமாக கோவப்பட வேண்டிய தேவை என்ன அப்படிங்கிறது தான் நமக்கு புரியலை. இன்னொன்று த்ரீஷா நியாயமாக கோவப்பட வேண்டியது இந்த நிகழ்ச்சியும் இந்த சம்பவத்தையும் ஏற்பாடு செஞ்ச அந்த நிறுவனத்து மேலே தான். அவங்க ட்வீட் போட்டு தான் அந்த நிறுவனத்தை நோக்கி அவங்க கேள்வி கேட்டிருக்கலாம். ஆனால் இன்றைக்கி அவங்க பெரிய யூடியூப் சேனல், அவங்கள ஏன் பகச்சிக்கணும்னு நினைக்கிறாங்க போல த்ரீஷா. பார்த்திபனும் ஒன்றும் சாதாரண ஆள் கிடையாது. ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு டைரக்டர், எக்ஸ்பீரியன்ஸ்டான ஒரு ஆக்டர். ஸோ அவருக்கும் இந்த இண்டஸ்ட்ரியில் பல அனுபவங்கள் இருக்குது. இந்த மாதிரி மிரட்டல், உருட்டல் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் அவர் ஆடி போகிற அசைஞ்சு போகிறவர் இல்லை. ஒன்று அவர் கண்ணியமாக இதுக்கு மன்னிப்பு கேட்பார். ஏன்னா சரி ஓகே நம்ம சைடில் தப்பு இருக்குது, நம்ம பேசியிருக்க வேண்டாம், அந்த விழாவில் போய் ஏதோ பேசிட்டோம் அப்படின்னு சொல்லி இதுக்கு வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிடுவார். இல்லைன்னா அவர் சைடில் ஒரு சின்ன வழக்கம் போல் வார்த்தை விளையாட்டுக்களை விளையாடுவார். இன்னொன்றுங்க, இந்த மாதிரி விஷயத்த வந்து இவங்க கடந்து போயிடுறது நல்லது. ஆனால் இவங்களே வாண்டடாக வந்து இதுக்குள்ளே நான் இதுக்கு கருத்து சொல்கிறேன், கண்டனம் தெரிவிக்கிறேன்னு ஒரு விஷயம் பண்ணும்போது மேலும் மேலும் அந்த எரியிற நெருப்பில் மண்ணெண்ணெய் ஊற்றுற மாதிரி தான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா ஏற்கனவே அந்த நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் இது மாதிரி த்ரீஷா விஜய் வந்து பிரியணும், பனையூர் விட்டு விஜய் வந்து த்ரீஷாக்கிட்டேருந்து வெளியில் வரணும்னு சொல்லி பேசிட்டாரு. அவர் பேசிட்டாரு. அதுக்கு ரசிகர்களே வந்து நயனார் நாகேந்திரனை கமெண்ட்ஸில் கடுமையாக வந்து திட்டிக்கிட்டு அது அப்படியே போயிடுச்சு. அது அப்படியே போயிருக்கும். ஏன்னா பிஜேபி கட்சியில் இருக்கிற முக்கியமாக வானதி சீனிவாசன், குஷ்பு பண்ணுறவங்களே வந்து இதை பண்ணியிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்க தலைவர் நயனார் நாகேந்திரனுக்கு அறிவுரை, கண்டனங்கள்லாம் சொன்னாங்க. இதை பண்ணியிருக்க வேண்டாம், இதை பேசியிருக்க வேண்டாம் அப்படின்னு. அவரும் வருத்தம் தெரிவிச்சுட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு இவங்க வாண்டடாக அதுக்கு ஒரு அறிக்கை கொடுக்குறேன், கண்டனம் சொல்கிறேன்னு சொல்லி ஒரு அறிக்கையை கொடுத்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பார்த்திபன் ஒரு ஷோவில் போய் பேசியிருக்காரு. இவன் அந்த ஷோ வந்து அந்த யூடியூப் சேனலில் அஃபீஷியலாக இன்னும் அப்லோடு கூட பண்ணலை. அங்கே போயிருந்த அந்த ஃபேன்ஸ் கூட்டத்துக்குள்ளே யாரோ வீடியோ எடுத்து போட்டுட்டாங்க. ஸோ இதை பார்த்துட்டு இவங்க வந்து இவ்வளோ பெருசாக ரியாக்ட் பண்ணவும் தேவையில்லை. இது இவங்க ரியாக்ட் பண்ணுறதுனால என்ன ஆகும்னா, அது அப்படியே காலையில் முடிய வேண்டிய பிரச்சனை இப்போ ஈவினிங்கும் இதுக்கப்புறம் நாளைக்கும் பார்த்தீங்கன்னா இதை பற்றி ஒரு 3 நாளைக்கு உட்காந்து பேசுவாங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு இவங்க என்னடான்னா, இவங்களா கான்ட்ரவர்சி ஒன்று கிரியேட் பண்ணி அந்த லைம் லைட்னு சொல்லுவாங்களே, அதில் நம்ம இருக்கணும், நம்ம பேர் வந்து இந்த விஷயத்துக்குள்ளே அடிபடணும், இந்த பிரச்சனையை விட்டு நம்ம வந்து வெளியில் போயிடக்கூடாது, இந்த பிரச்சனை நம்மளை சுற்றி தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எனக்கே தோணுது. ஸோ மேற்கொண்டு இந்த மாதிரி சமூக வலைதளத்தில் நடக்கக்கூடிய அன்றாட ட்ரெண்டிங் விஷயங்களை நம்ம சேனலில் தான் பேச போகிறோம். டெய்லி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.